ஹலோ ஆல், விஎம் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுண்டக்காய் சட்னி. ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டக்காய் எடுத்திருக்கேன். அதோட காம்பை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிறேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு இந்த சுண்டக்காவை அதில் சேர்த்துறேன். இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா சிம்லேயே வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துறேன். அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துருக்கேன். 10 to 15 சின்ன துண்டு தேங்காய் சேர்த்துருக்கேன். 3 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், சின்ன துண்டு புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துடலாம். இப்போ இதையும் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். சூப்பரான சுண்டக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த சுண்டக்காய் சட்னியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இது எல்லாத்துக்கூடையுமே இது சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். விஎம் கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.